பேரன்பிற்குரிய என் உயிரினும் மேலான எனது அருமை தோழியர்களே, தோழர்களே, எம் வெற்றியின் ஆரம்ப பயணத்திலே இணைந்து கொண்டிருக்கும் அரசியல் பிரமுகர்களே, எட்டு திக்கும் எம் செய்தியை பரப்பிடும் என் இனிய ஊடக நண்பர்களே, மானுடமும் மனித உரிமையும் பேரினவாதத்தின் இரும்பு சப்பாத்துக்குள் சிக்கித் தவித்த வேளையில் செயல் வீரனாய் செயல் தீரனாய் யாழ் நகர் சென்று எதிர்த்து போராடி இன்று இராணுவத்தின் கடத்தலுக்குட்பட்டு மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் லலித் குமார் வீரராஜ் அவர்களின் குடும்பத்தினரே, சிதைக்கப்பட்ட பூமியில் இருந்து எழுந்து சிதைந்த உறவுகளை சீர் செய்ய புறப்பட்டு ஆயுதப்படையின் சிறைக்குள் சிக்கிய முருகானந்தன் குகன் அவர்களின் குடும்பத்தினரே, உலகெங்கும் உறவாடி எம் உரிமைக்காய் குரல் கொடுத்த எமதருமை தோழி திமுத்து ஆட்டிக்கல அவர்களின் குடும்பத்தினரே, சமூக அடிமைத்தனத்துக்கு எதிராய் புயலாய் போராட ரஞ்சிதம் குணரத்னம், குமார் குணரத்னம் என்று இரண்டு வீரப்புருஷர்களை கருவில் சுமந்து ஈன்றெடுத்த வீரத்தாயே, உங்கள் அனைவருக்கும் என் மரியாதையும் வந்தனங்களும். அடிமைத்தனத்தை ஒழித்து நீதியான சமூக விடுதலை பெற்றுத்தரக்கூடியது இலட்சியமும் மன உறுதியும் துணிவும் நிறைந்த மானிடர்களின் ஒன்றிணைவே என்ற உண்மையின் அடிப்படையிலே இன்று முன்னிலை சோசியலிச கட்சி தனது பயணத்தை இங்கிருந்து ஆரம்பிக்கின்றது. புரட்சிகர பயணத்தை ஆரம்பித்திருக்கும் முன்னிலை சமவுடைமை கட்சியானது இந்த தருணத்திலே இந்த அரங்கிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றது. இந்த தருணம் இலங்கை வாழ் உழைக்கும் வர்க்கம் எதிர்பார்த்த மிக முக்கிய தருணமாகும். அடிமைத்தனத்திற்கும் பேரினவாதத்திற்கும் அடக்குமுறைக்கும் ஏகாதிபத்தியத்தின் சுரண்டலுக்கும் அகப்பட்டு மக்கள் திணறிக் கொண்டிருந்த வேளையிலே அதற்கெதிராய் நாம் இப்புதிய பயணத்தை மக்கள் ஆதரவுடன் ஆரம்பித்திருக்கின்றோம். இந்நாட்டிலே பேரினவாதத்தை விதைத்து தமிழ் மக்களை பேராயுதங்களால் சின்ன பின்னமாக்கி இந்நாட்டு மக்களிடையே குரோதங்களை வளர்த்தெடுத்து எம்மை படு பாதாளத்திற்கு தள்ளிய இந்த பேரினவாதத்தை மிலேச்ச அரச நிர்வாகம் அரங்கேற்றிக் கொண்டிருக்கும் அவல நிலைகளை அரச நிர்வாகம் ஏற்படுத்தியிருக்கும் இராணுவ சிறையின் ஒரு பக்கம் மக்கள் நின்று அல்லல் படும் வேளையிலே, மறுபுறம் பொருளாதார நெருக்கடிகள் மனிதர்களின் கழுத்தை நெரித்து கொன்றளிக்கும் பொருளாதார சிறையை கண்முன்னே நிறுத்தியிருக்கும் வேளையிலே மக்கள் அனைவரும் நிச்சயமாக இதை உடைத்து வெளியே வர வேண்டிய நிலையில் உள்ள நிலையிலே இம்மக்களுக்கு தலைமைத்துவத்தை வழங்கும் நோக்கில் இந்த நாட்டின் சமவுடைமைவாதத்தையும் சகோதரத்துவத்தையும் இன்னும் வெற்றிகரமாக முன்னோக்கி நகர்த்தும் நோக்கில் இந்த முன்னிலை சோசியலிச கட்சியை ஸ்தாபித்து ஆரம்பித்திருக்கின்றது. சகல மனிதருக்கும் சமத்துவத்தை வழங்கி சகோதரத்தை வளர்த்தெடுக்கும் சமதர்மத்தை எம் தர்மமாக கொண்டு நாம் ஆரம்பித்துள்ள இந்த பயணமானது உங்கள் ஆதரவுடன் என்றும் வெற்றியுடன் தொடரும் என்பதில் எமக்கு துளியளவும் நம்பிக்கை குறையவில்லை. இன்றைய தினம் வரலாற்றின் மறுபதிவு. 1900களின் முற்பகுதியிலே என்றி பேரன்பநாயகம் அவர்கள் ஆங்கில ஏகாதிபத்தியத்திற்கு அன்று ஆரம்பித்த போராட்டம் இன்னொரு வடிவிலே இங்கு அரங்கேறுகிறது. 1900களின் ஆரம்பத்திலே என்று பேரன்பநாயகம் ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டு மக்கள் மீது கொண்ட அடக்குமுறைக்கு எதிராக இந்நாட்டின் சகல இன மக்களையும் ஒன்று திரட்டி இன மத பேத குலமின்றி ஒரு முன்னோடியான போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார். எனினும் அந்த போராட்டம் என்றும் போல் இந்த நாட்டின் பேரினவாதிகளால் குழி தோண்டி புதைக்கப்பட்டு திட்டமிட்டு சதி செய்யப்பட்டு அழிக்கப்பட்டு 1948ஆம் ஆண்டு தனியே ஒரு இனத்திற்கு மட்டும் விடுதலையாக பெறப்பட்டது. அன்று முதலே இந்த நாட்டிலே இன குரோதங்களும் இனப்பேதங்களும் மத வேறுபாடுகளும் பஞ்சமின்றி பேரினவாதிகளால் வளர்த்து விடப்பட்டது. இந்த பேரினவாதத்திற்கு எண்ணற்ற எம் இளைஞர் யுவதிகளையும் எண்ணற்ற எமது வளங்களையும் பறிகொடுத்திருப்பதை நாம் மறந்திட முடியாது. பேரினவாதிகள் சிங்கள மக்களிடையே பேரினவாதத்தை பிஞ்சிலே விதைத்து தமிழர்களை அடிமைப்படுத்தி ஆளும் கைங்கரியத்தை இந்நாட்டின் பேரினவாத அரசுகள் நாணி என போட்டி போட்டுக் கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்றன. இந்த பேரினவாதத்தின் அடிமைத்துவத்திற்கு எதிராகவே தமிழ் மக்கள் பிரபாகரன் என்ற பிதாமகனின் தலைமையிலே மிக நீண்ட போராட்டத்தை நடத்தினார்கள். இந்த விடுதலை போராட்டமும் அரச படைகளின் கொடூரமான அடக்குமுறைகளால்
அடக்கப்பட்டு 3 வருடங்கள் கடந்துள்ள நிலையிலே அரசின் பேரினவாதிகளும் அவர்களுடன் ஒட்டி உறவாடும் வாசுதேவ போன்ற போலி சமவுடைமைவாதிகளும் நாட்டில் சமாதானமும் அமைதியும் நிலவி நாட்டிலே தேனாரும் பாலாரும் ஓடுகின்றன என்று சர்வதேசமெங்கும் வாய்க்கிளிய கூவுகின்றார்கள். உண்மையிலே பேராயுதங்களுடன் பெருமளவிலான இராணுவத்தினை வடக்கு கிழக்கிலே நிலைநிறுத்தி இராணுவ காட்டுச் சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இராணுவ நிர்வாகத்தின் கொண்டு அரசின் மிக அவலமான ஒரு இராணுவ ஆட்சியை வடக்கு கிழக்கிலே நடத்தி வருகின்றது. இது போதாதென்று இபிடிபி பிள்ளையான் போன்ற தாய்ப்பாலிலிருந்து வளராத தலைவர்களின் காட்டுப்பாண்டித்தனத்தை கட்டுப்பாடு என்று அனுமதித்து மக்கள் மீது இன்னும் கொடூரங்களை கவிழ்த்துள்ளது. வடக்கு கிழக்கு மக்களின் பூர்வீக பாரம்பரிய நிலங்களை சுவைகரித்து தமிழ் மக்களை நிலமற்றவர்களாக்கி தமிழ் தேசியத்தை சிதைக்கும் கைங்கரியத்தையும் அரசாங்கம் தினந்தோறும் அரங்கேற்றுகின்றது. யுத்தத்தை கொடூரமான முறையில் நிறைவு செய்த அரசாங்கம் அத்துடன் தமிழ் மக்களுக்கான உரிமையை வழங்கி இந்நாட்டிலே சுபீட்சத்தையும் அபிவிருத்தியும் எதிர்காலத்தையும் கட்டியெழுப்பாது மேலும் மேலும் இந்த நாட்டிலே இனவாதங்களை இன குரோதங்களை உருவாக்கும் செயற்பாடுகளை மேற்கொண்டது. தமிழர்களின் பூர்வீக நிலங்களை பறிப்பதூடாக அவர்களின் உரிமைக்குறைகளை அடக்கும் செயலை இன்னும் உத்வேகமாக மேற்கொள்கின்றது. இதன் அண்மை வழிபாடுகள் தான் நாவட்குழி, நெடுங்கேணி மற்றும் மணராறுகளே மேற்கொள்ளப்படும் பெரும்பான்மை பலாத்கார குடியேற்றங்கள். இதைவிட ஆயிரக்கணக்கான ஏக்கர் கணக்கிலே இராணுவ அதி உயர் வலயங்களை நிர்மாணித்து தமிழ் மக்களின் பூர்வீக சொத்துக்களையும் அவர்களின் தேசிய வளங்களையும் அபகரித்து சூறையாடி கொண்டிருக்கின்றது. அதைவிட அரச படைகள் வடக்கு கிழக்கிலே சகல விடயங்களிலும் மூக்கை நுழைத்து சிவில் நிர்வாகத்தை சீர்குலைத்து செயற்படும் ஒரு நிலையை நாம் காண்கின்றோம். இதற்கு அண்மைய உதாரணம் தான் யாழ் இந்து மகளிர் கல்வி மாணவிகள் தன் பாடசாலை சீர்கேடுகளுக்கு எதிராக நடத்திய ஆர்ப்பாட்டத்தை வடமாகாண ஆளுநர் அந்த மாணவ தலைவர்களை அழைத்து கண்டித்திருந்தது. இது வேற எந்த நாட்டிலும் நடக்காத மிகப்பெரிய பாரதூரமான நிகழ்வாகும். உரிமைக்காய் ஆயுத போராட்டம் நடத்திய இனத்தின் ஆயுத போராட்டம் அடக்கப்பட்டால் அந்த இனத்தின் உரிமைக்கான அஸ்திவாரங்கள் அளிக்கப்படுவதும் மீண்டும் ஒரு முறை அந்த இனம் மீளெழுந்து போராடாத வண்ணம் அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் மேற்கொள்ளப்படுவது உலக வரலாற்றிலே நாம் கண்டறிந்த உண்மை. அந்த உண்மைதான் இலங்கை நாட்டிலும் இன்று அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சி தான் இளம் மாணவ சமூகத்தினரிடையே தமது கூலிப்படைகளின் மற்றும் ஒட்டுக்குழுக்களின் உதவியுடன் போதைப்பொருள் பாவனையையும் இன்னும் பல கலாச்சார முரண் நிகழ்வுகளையும் அரங்கேற்றி பரவ செய்து எமது இனத்தின் எதிர்காலத்தை அளித்து வருகின்றது. அதைவிட தமிழ் மக்களுக்கு தம் தாய்மொழியை தம் அலுவல்களுக்காக பயன்படுத்தும் உரிமையை மறுத்து அதற்கான கட்டமைப்புகளையும் அளித்து வைத்துள்ளது. தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் அடக்குமுறையும் அவர்களின் தேசிய பிரச்சனையும் அவர்கள் நடத்திய போராட்டத்தையும் முன்னிலை சோசலிச கட்சி மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறது. அதற்கு எதிராக என்றுமே செயற்பட்டதில்லை. இவ்வாறு சொல்லி இவ்வாறு பத்திரிகையில் மட்டும் மறைக்கவிட்டு நாம் வெறும் வாய்ச்சொல் வீரர்களாக இருக்கப் போவதில்லை. எமது கொள்கைக்காகவும் இலட்சியத்திற்காகவும் உறுதியுடன் செயலாற்றுவர்கள் நாங்கள். அதன் காரணமாகவே இந்நாட்டின் பேரினவாதத்தை ஊதி பிறப்பித்து ஒவ்வொரு தமிழன் வீட்டிலும் மரண அவலத்தை ஏற்படுத்திய பேரினவாத பெருமுகாந்திரமான மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர்களை எதிர்த்து நல்வழிப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டோம். எனினும் அந்த முயற்சி முட்டையிலே மயிர்படங்கும் நிகழ்வாக எமக்கு அமைந்தது. அதன் காரணமாகவே அதிலிருந்து வெளியேறி உண்மையான சமூகவாதிகளை இந்த நாட்டிலே ஒன்று திரட்டி மக்கள் போராட்ட இயக்கம் என்ற இயக்கத்தை நாம் ஆரம்பித்தோம். மக்கள் போராட்ட இயக்கமே இந்த நாட்டின் உழைக்கும் வர்க்கம், மாணவர்கள், விவசாயிகள், மீனவர்கள், குறிப்பாக வடக்கு கிழக்கிலே கடத்தப்பட்டு காணாமல் போன மக்களின் உரிமைகளுக்காக அவர்கள் மீது மேற்கொள்ளப்படும் அத்துமீறல்களுக்காக மனப்பூர்வமாக துணிவுடன் உறுதியுடன் குரல் கொடுத்த ஒரே ஒரு இயக்கமாகும். தமிழ் மக்களின் வாக்குகளை எல்லாம் கொள்ளையடித்து சுகபோகங்களை அனுபவிக்கும் அரசியல் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள்
தனது அரசியலை தன் வாக்கு வங்கி தக்க வைப்பதற்காக பத்திரிகைகளை மட்டும் நடத்தி வருகிறார்கள். பத்திரிகைகளை மட்டும் அறிக்கை விட்டு நடத்தி வருகிறார்கள். அதைவிட இன்னும் சிலர் தமிழ் மக்களின் வாக்குகளால் பாராளுமன்றம் சென்று அவர்களை காட்டிக் கொடுக்கும் மிலேச்சந்தனமான கீழ்த்தரமான அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அவர்களுக்கு மென்மேலும் துன்பம் தருகின்றார்கள். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க எந்தவிதமான பிரதிபலங்களையும் எதிர்பாராது பாரதூரமான உயிர் அச்சுறுத்தலுக்கு மத்தியிலே மக்கள் போராட்ட இயக்கத்தின் உறுப்பினர்கள் வடக்கிற்கு சென்று அந்த மக்களுடனே நின்று போராடியிருந்தார்கள். நாங்கள் வடக்கிலே சென்று வடக்கு மக்களுடன் கலந்துரையாடியது ஒரு விடயம்தான். இந்த நாட்டின் தமிழ் மக்களின் பிரச்சனைகள் சிங்கள மக்களுக்கு தெளிவாக தெரியாது. சிங்கள மக்களின் பிரச்சனைகள் தமிழ் மக்களுக்கு தெளிவாக தெரியாது. நாம் முதலில் எம்முடைய பிரச்சனை என்ன என்பதை அறிய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிய வேண்டும். ஆகவே வடக்கிலே சென்று நாங்கள் வடக்கு மக்களுடன் இந்த நாட்டின் தேசிய பிரச்சனை சம்பந்தமாக, சிங்கள மக்களின் பிரச்சனை சம்பந்தமாக, தமிழ் மக்களின் பிரச்சனை சம்பந்தமாக கலந்துரையாடி இருந்தோம். சமவேளையிலே தென்னிலங்கை மக்களுடன் தமிழ் மக்களின் பிரச்சனை சம்பந்தமாக, சிங்கள மக்கள் எதிர்நோக்கும் உண்மையான பிரச்சனை சம்பந்தமாக, இந்த நாடு எதிர்நோக்கும் உண்மையான பிரச்சனைகள் சம்பந்தமாக கலந்துரையாடி இருந்தோம். நாம் இந்த கலந்துரையாடல் கூடாக செய்ய விளைந்தது இந்த நாட்டின் இனங்களுக்கிடையே சகோதரத்தை உருவாக்கி உறவு பாலம் ஒன்றை அமைத்து இந்த நாட்டின் தேசிய பிரச்சனையை தீர்த்து இந்த நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் சமமான உரிமையை பெறும், யாருக்கும் அடிமைப்படாத அநீதியற்ற வாழ்வை பெறும் உரிமையை வழங்குவதற்கே ஆகும். இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பணியிலே லலித் மற்றும் குகன் ஆகிய எமது தோழர்கள் ஆற்றிய பங்கு அளப்பரியது. அவர்கள் சேவை என்றுமே மறையாதது. அவர்கள் ஆற்றிய இந்த செயல்தான் அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக அமைந்தது. நமக்கு தெரியும், இந்த அரசாங்கம் இந்த நாட்டிலே தனக்கு அச்சுறுத்தலாக யார் போராடினாலும், தமக்கு அச்சுறுத்தலாக யார் கிளந்தெழுந்தாலும் அவர்களை ஒன்று விடுதலை புலிகள் என்று முத்திரை சாட்டும், அல்லது சர்வதேசத்தின் தொடர்புடையவர்கள் என்று குற்றம் சாட்டும், அல்லது இனம் தெரியாத நபர்களை ஏவி விட்டு கடத்தி அவர்களை இந்த சமூகத்திலிருந்து அப்புறப்படுத்தும். அப்படி அப்புறப்படுத்திய நபர்கள் தான் எம்முடைய மக்கள் போராட்ட இயக்கத்தின் தோழர்கள் லலித் மற்றும் குகன். எம்மீதான இந்த அடக்குமுறைக்கு உண்மையான காரணம் தமிழ் மக்கள் பிரச்சனைகள் தொடர்பாக நேர்மையாகவும் தைரியமாகவும் அனைவருக்கும் முன்மாதிரியாகவும் நாம் குரல் கொடுத்தது. உண்மையிலே மகாவம்சம் போன்ற நூல்களினால் இந்த நாட்டின் சிங்கள மக்களின் மனங்களில் விதைக்கப்பட்டிருக்கும் பேரினவாதத்தை களைவதற்கும் அது தொடர்பான விளக்கங்களை தமிழ் மக்களுக்கு வழங்குவதற்கும் நாம் என்றுமே தயங்கியதில்லை. மகாவம்சம் சிங்கள மக்களுக்கு வழங்கிய தவறான வழிகாட்டலினாலும் அதன் காரணமாக தமிழர்களுக்கு ஏற்பட்ட அநீதிகளையும் நாம் இந்த நாட்டு மக்களுக்கு தெளிவாக எடுத்துரைத்தோம். பூநகரி பிரதேசத்திலிருந்தே அனுராதபுரம் மீது படையெடுத்து இலங்கை 44 ஆண்டுகள் செங்கோல் ஆட்சி புரிந்த எல்லாள மன்னன் தொடர்பாக இந்த மகாவம்சம் 21 அதிகாரங்களிலே கூறுகின்றது. எனினும் அந்த மன்னனை நயவஞ்சமாக போரிலே வென்று 21 வருடங்கள் மட்டுமே ஆண்ட துட்டகமனு சம்பந்தமாக 921 அதிகாரங்களிலே அந்த மன்னன் புகழை எடுத்துரைக்கின்றது. இந்த நயவஞ்சகத்தை நாம் எடுத்துச் சொல்லி விளங்கப்படுத்த எப்போதுமே தயங்கியதில்லை. அதை அன்றும் செய்தோம், இன்றும் செய்கின்றோம், என்றும் செய்வோம்.